அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டா. ஆரியானா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட்ல இருக்கிற ஒரு டைப் அந்த கதைக்கு. ஏன்னா ஆப்ஸ் தெரியணும், தண்ணி குடிக்க கூடாது, ஒரு மாதிரி மிக்சடான இதுல இருக்கணும். 2 பேரும் அப்படியே நீங்க படத்துல பாக்குற நாங்க 2 பேரும் நேர்ல கிடையாது. அப்படியே ஆளுக்கு ஆளுந்துடுற மாதிரி தான். அவரும் கடைசி நாள் மச்சா சுட்டு போதுரா இருங்க, அண்ணன் போதுரா வரையடா இருந்தாரு. அதுதான் சிரிச்ச முகமா சந்தோஷமா கிட்ட பேசுது. அது வரைக்குமே ஏன்னா கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும், உடம்பு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பாக்ஸிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல ரிங்ல முடிஞ்சிடும். பட் அது படம் வேற இல்லை. அது 2 வாட்டி ஜம்ப் பண்ணி அடிக்கிற லைட்டோட இதுக்குலாம் பண்ணா டயர்ட் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் தாண்டி போனாங்க. ரஞ்சித் அண்ணா இதுதான் அந்த சீன் சொன்னேன் இல்லையா, அவங்க மனைவி அடிக்கிற சீக்வன்ஸ், அந்த அழுகுற சீக்வன்ஸ்ன்றது அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வச்சு என்னடா அவரோட சீன் சொல்லிட்டாங்க. நம்ம பண்ணிட்டோம். எனக்கு என்னன்னா இது சரியா நான் பண்ற பண்ணினா பின்னாடி இருந்து ஒரு கை, அதாவது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆற வந்து சட்டையை வச்சு பின்னாடி இருந்து ஒரு கை இருந்துச்சு. எடுத்துட்டு போயிட்டாரு. இப்படியே போயிட்டு சூப்பரா. இன்னைக்கு வரைக்கும் படத்துல அதான் சொல்ல தெரியுமா, ஆரம்பத்துல எப்படி பண்ணேன்னு சொன்னது இல்லை. அந்த நாள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டாங்க. சூப்பரா பண்ணிருந்தேன், செம்மையா இருந்தது, செம்மையா இருந்தது. அந்த பக்கம் போயிடாதுன்றது வந்து ஆரியா வந்து அவரு பயங்கர, அவருதான் அங்க ரைஸ் அந்த இடத்துல. அவரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னாரு, ஆனா நான் கட்டி கொண்டு பண்ணா நீங்க ஓரமா நீங்க அப்படின்னு